கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:14 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜோலி தேடும் நாமமது. உலகெங்கும் ஜோலி தேடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கோம். ஒரு அருமையான வசனம். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமா இருந்தது. உபத்திரவத்தில் எல்லாரும் ஓடிடுவாங்க. பிரச்சனை வந்தா ஓடிடுவாங்க. ஆனா பிலிப்பு சபை மக்கள் உடன்படுறாங்க. பிலிப்பு சபை மக்களுக்கு பவுல் அவர்களுக்கு இருதயத்தில் வச்சிருக்கிறாங்க. உபத்திரம் இருந்தாலும் தலையை கொடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அன்பு. பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். பரலோக சத்தியத்தை காட்டுகிறார். பரலோகத்தில் என்ன நன்மைகள் சொல்லி கொடுக்கிறார். அவ்வளவு தூரத்திற்கு பவுலுக்கு ஒரு பெரிய அன்பு. அந்த அன்பு இருந்தனால பவுல் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும். ஆகிலுங்கிறது ஒரு கனெக்டிங் வேர்டுங்க. என்ன கனெக்டிங் வேர்டுன்னு கேட்டீங்கன்னா, முந்தின வசனத்தில் பார்க்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே என்னால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. ஆகிலும் அந்த பலன் எதுக்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப பிராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப நான் அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்றேன். கஷ்டப்பட்டு ஒரு வசனத்தை 1 verse at a time இதை கேட்க நீங்க இருக்கணும். நீங்க இல்லைன்னா நான் என்ன யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இப்ப அங்க ராஜேஷ் இருக்குது, கவிதா சிஸ்டர் இருக்காங்க, நாகரத்னம், இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நாகேந்திரன் ஒரு பிரதரை பார்க்கிறேன். இவங்க எல்லாரும் இந்த வசனத்துல என்னோட கூட உடன்படும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஆவிக்கிற வாழ்க்கையில என்னுடைய ஆரம்பத்துல ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு நானும் என் மனைவியும் ஊழியத்தில் அப்பதான் ஸ்லோவா நாங்க ஆரம்பிக்கிறோம். ஊழியத்துக்கு நான் ஆரம்பிக்கல, அதுக்கு முந்தின ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சில வாலிப பசங்க, யூத், நாங்க ஒரு ஹோட்டல்ல நானும் என் மனைவி சாப்பிடுறோம். அந்த ஹோட்டல்லாம் காணும். அப்ப என் மனைவி நானும் சாப்பிடும். இந்த பசங்க வேற ஒரு இடத்துல உட்காந்து என்ன பார்த்தோன்னா, நேம் பிரைஸ்லாட், நீங்க அண்ணியை பார்க்கறப்ப சந்தோஷமா இருக்குன்னா உட்காந்து எங்க கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ எங்களுக்கெல்லாம் ஒரே சொந்தம். நான் சொல்றது 24 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை இப்ப நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா நாங்க எங்களுக்குள்ளே பேசுவோம். என்ன பேசுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் ரட்சிக்கப்பட்டாரு, ஆனா தாக்கு பிடிப்பாரா ஓடிடுவாரா, தாக்கு பிடிப்பாரா ஓடிடுவாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. அடுத்து நிறுத்தி சொன்னாரு, இல்ல டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவரே செய்தி சொல்றாரு. நான் கேட்டேன், அவர் செய்தி சொல்லும் பொழுது ஒரு சின்ன கதை சொல்றாரு, சுவிசேஷம் சொல்றாரு, ஜெர்மனிட்டு போயிடுறாரு. அவரோட மனைவி. என்னைக்கு ஊழியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து தாங்க ஆரம்பிப்பார்னு சொல்லி அந்த தம்பி சொன்னார். இது 24 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. ஆனாலும் எனக்கு அதை தான் நம்புறேன். பாருங்க, ஊழியத்துல நீங்க ஒவ்வொருவருடைய சப்போர்ட் இருந்தா தான் முடியும். அதுபோல பவுலுக்கு பிலிப்பியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாம் செய்ய எனக்கு உண்டுன்னு சொல்லிட்டு அதோட முடிக்கல, ஆகிலும் அதை லிங்க் பண்றாரு. லிங்க் பண்ணனாலதான் நீங்கள் என்னை ஆண்டவர் பலப்படுத்துறதுக்கான உங்களுக்காக, அந்த உங்களுக்காக என்ன அவருக்கு அவங்க பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும், உடன்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க, உடன்படாதவர்கள் இருக்காங்க, உடன்பட்டவங்க. உடன்படாதவர்கள் 19வது வசனத்துல, அவர்களுடைய முடிவு அழிவு. அவங்களுக்கு பவுலுடைய பாடுகளுக்கு பிடிக்காது. எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை பிடிக்காது. கிறிஸ்து பிடிக்கும், கிறிஸ்துவனுடைய சிலுவை பிடிக்காது. பாருங்க 18வது வசனம், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைங்க. அதுக்கு கிறிஸ்துவ பிடிக்கும், கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், இயேசுவை ஜெபிக்கணும், எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனா சிலுவையில் உள்ள வாழ்க்கை எங்களுக்கு பிடிக்காது, பாடு பிடிக்காது. ஆனா இந்த மக்களுக்கு என்ன, என்னோட உபத்திரவத்திலே, என் உபத்திரவத்திலே என்னோட கூட நீங்க உடன்பட்டீர்கள். அப்ப பவுல் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாருன்னா இவங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. அது சந்தோஷமா அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் அதனுடைய ரகசியம். வாசிப்போமா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம், சகோதரர்களே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவதை. என்னோட கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடல் வழியா போறதும் பவுலுக்கு பிடிக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அநேக உபத்திரவங்கள் வழியாக நம்ம பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நமக்கு அடே மிதந்துகிட்டே எல்லாம் போக முடியாது. சரி, 20வது வசனம் பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்துல குடியிருப்பை வச்சுக்கிட்டு இங்க சுகவாசியான வாழ்க்கையை வாழ முடியாது. இன்னைக்கு என் மனைவி பேசிட்டு இருக்கும்போது அவ நிறைய அந்த யூடியூப்ல நிறைய காரியங்கள் போன்ல பார்ப்பான். அதுல ஒருத்தருடைய வாழ்க்கையை சொல்றா, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு நல்ல வசதியான ஒருத்தர், கணவன் மனைவி பிள்ளைகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடு சீஷோர், கடற்கரையை ஒட்டி இருக்குது. கடற்கரையை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா, இங்க நம்ம ஊர்ல கிடையாது. திடீர்னு அந்த மண்டைக்குள்ள ஒரு கிறுக்கு பிடிச்சிருச்சு. என்ன கிறுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வீடு கட்டப்படுறேன், சாதாரண வீடு, லைட் ஹவுஸ் வீடு. என்னது லைட் ஹவுஸ் வீடு? அந்த லைட் ஹவுஸ் எவ்வளவு உயரமா இருக்குமோ அந்த அளவு உயரம். எல்லாம் பிளான் போட்டாச்சு. அது பெர்மிஷன் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கிட்டோம். பேங்க்ல லோன் போட்டிருக்காரு. லோன் போட்டு $1 மில்லியன் $1 மில்லியன் அதுக்கு ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாரு. கீழே தோண்ட 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 போயிட்டே இருக்குது. ஒரு இது மாதிரி கெட்ட ஆரம்பிச்சாச்சுன்னா கையில இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு. மனைவி சொல்லிச்சு, அன்னைக்கே நான் சொன்னேன் வேண்டான்னு சொல்லி, நீங்க என்ன செய்யல கேட்கல, டைவர்ஸ் பண்ணிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு அது போயிடுச்சு. இப்போ இவரு தனியா கொத்த குரங்கா அந்த கால்வாசி கெட்டின லைட் ஹவுஸ்ல ஒரு சின்ன இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மாத்திரம் ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப். பவுல் வாழ்றாரு பார்த்தீங்களா, நான் சிலுவையிலே அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு இருந்தாருன்னா அந்த வீட்டில் மனைவியோட பிள்ளையோட சந்தோஷமா இருப்பார். இந்த தான் கண்டென்ட்மெண்ட், திருப்தியான வாழ்க்கை நமக்கு தேவை. சரி, அப்ப பவுலுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சொல்லி பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்க்க வரும். பிலிப்பியர் 1:4, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களிலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி. அப்ப இந்த மக்கள் உபத்திரவத்துல பங்கு கொள்ற மக்களுக்காக பவுல் ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபத்திற்கு இப்பெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம ஜெபிக்க 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 ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருப்பார். அவ இவர்கள் உபத்திரவத்துல உடன்படுகிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பவுல வந்து விசாரிக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு விசாரிக்கிறது எங்க விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாசிப்போமா
பிலிப்பியர் 4வது அதிகாரம் 10வது என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதும் மறுபடியும் மனம் பலனாலே மனம் ஹாப்பியா வந்திருக்காங்க பவுலை பார்க்கறதுக்கு. எங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட பார்க்கறதுக்கு வருவாங்க. நிறைய கேள்வி கேட்பான் ஒருத்தர். நான் கேட்டேன், ஏப்பா நீ வந்தல, நீ என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பேன். சார் ஒன்றும் வாங்கிட்டு வரல சார். பாத்தியா, நீ இவ்வளவு கேள்வி கேட்கறியே, உங்க சொந்தக்காரங்க அட்மிட் ஆயிருக்காங்க, நீ வெறுங்கையா வந்திருக்கியப்பா, போய் ஏதாவது வாங்கிட்டு வா, அப்புறம் உன் கேள்விக்கு பதில் சொல்லி அவன் வரமாட்டான். புரியுது உங்களுக்கு? அப்ப விசாரிக்க வர்றாங்க, ஆனா வெறுங்கையா வர்றாங்க. ஆனா பவுல் இவங்களை எங்க வச்சிருக்காங்க, இவங்களுக்காக நம்பரும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். ஏன்னா இவங்க என்ன செய்யறாங்க, உபத்திரவத்துல பங்கு கொண்டிருக்கிறாங்க. 5வது வசனம் பிலிப்பியர் 1:5, உங்கள் நற்கிரியைகளை தொடங்கினவர். அப்ப பவுலுக்கு ஒரு நற்கிரியைகளை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். பிலிப்பியர் சபை மக்களுக்கு ஆரம்பித்தவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை முடிவது நடத்துவார் என்று நம்பி. அந்த நற்கிரியைக்குள்ள என்ன ஒரு முக்கியமான காரியம் இருக்குன்னா, அவங்க பவுலோட இணைந்திருக்கிறாங்க. அதனாலதான் 14வது வசனத்துல பாருங்க, நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோட கூட உடன்பட்டது நலமா இருந்து. உபத்திரவத்துல என்ன சொன்னாலும் விட்டு ஓடிடுவாங்க. நான் சொன்னேன், லைட் ஹவுஸ் கட்ட ஆரம்பிச்ச உடனே மனைவியும் பிள்ளைகளும் ஓடிட்டாங்க. இல்லைங்க, கடைசி வரை நான் அவங்க கூட இருப்பேன், இன்னும் ஓடியே போயிட்டாங்க. ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் இந்த ஜேசிபி வச்சு ஒரு சர்ச்சில் ஒரு பழைய பில்டிங் உடைக்கிறதுக்கு அவர் அதை அந்த மிஷின் வச்சு பண்ணியிருக்காரு. பண்ணும்போது அவர் அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டார். எப்படி விழுந்தாரு எனக்கு தெரியாது. விழுந்தவர் 2 காலம் பேரலைஸ் ஆயிடுச்சு. குறுக்கில் ஸ்பைனல் கார்டு எழுதி விட்டுருச்சு. ஸ்பைனல் கால் உடஞ்ச உடனே 2 காலம் அசையாம ஆயிடுச்சு. வீல் சேர் லைஃப்ல தான் இருந்துச்சு. அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு அழகான ஆண் பையன், ஒரு 4 வயசு பையன். அந்த பையனும் அவங்க அப்பா அம்மா, அப்பா கிடையாது, அப்பா அம்மா, இந்த மனைவி, அந்த பிள்ளைகள் தான் வருவாங்க ஆஸ்பத்திரிக்கு. நான் மருந்து கொடுப்பேன், ஆயில் அப்ளை பண்ணி கொடுப்பேன். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, ஒரு மனைவியை காணும், அம்மா மாத்திரம் கொண்டு வந்துச்சு. நான் கேட்டேன், எதுங்க உங்க பையன் குட்டி பையன் போனேன், எங்க காணும்னு. சோகமா இருந்தாரு. சார், என் மனைவி சொல்லிட்டா சார், நீ உன் கூட எல்லாம் குப்பை கொட்ட முடியாது, உனக்கு 2 காலம் வரல, நான் என்ன பண்ண, இருக்கிற வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ போறேன்ட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இருதயம் எப்படி உடைஞ்சிருச்சு பாருங்க. இதுதாங்க உலகம். ஆனா பவுல் சொல்கிறாரு, என்னுடைய உபத்திரவத்திலே நீங்க என்னோட கூட உடன்பட்டது நலமா இருக்கு. உடன்பட்டதுக்கு காரணம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5 நற்கிரிகளை தூங்கினவர். அந்த நற்கிரிகளை இவங்க வாழ்க்கையில தொடங்கிட்டாரு. இந்த நற்கிரியில முடிவு வரை நடத்துவாரு. அப்ப பவுலோடு கூட அவங்க இணைகிறாங்க. சரி, அடுத்து பாருங்க 7வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இங்க எங்க இருக்காருன்னா, உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இப்ப நான் ஒரு காலரை கழுத்துல மாட்டியிருக்கேன், தரித்து கொண்டிருக்கிறேன். அதுபோல இந்த உபத்திரவத்துல உடன்பட்டவர்களை இருதயத்துல தரித்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நற்கிரியைகளை தொடங்கினவர். ஆண்டவரே, இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, முடிவு வரை அவங்க என்ன செய்யணும், தொடர்ந்து ஓடணும். அதுக்கு நீங்க அவங்களுக்கு கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சொல்லி அவர் சொல்லுகிறார். சரி, தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா 8வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோரும் மேலும் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிற என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. உங்கள் எல்லோரும் மேலும் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிற. இந்த வாஞ்சிங்கிறது எங்க இருந்தோம்னா உண்மையா வரணும், ஆக்டிங்ல வர முடியாது. ஒரு நாள் அந்த ஆக்டிங்லாம் ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருவார். எப்பா நீ இவன் நம்பாத, இவளை நம்பாத, இவன் ஓடிடுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த அன்பு, உருக்கமான அன்புல இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க நினைச்ச கூடாது, விட்டு ஓடக்கூடாது. இது ஒரு கூட்டம். சரி, இப்ப இந்த கூட்டத்துல ஓடும்போது 1வது அதிகாரம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இதுல யார் பங்கு கொள்ளலைங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே 2மே நான் காட்டணும். உடன்பட்ட ஒளியும் பாக்குறோம், உடன்படாத இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையில இருக்காங்களா? எஸ், சபையில இருக்காங்க. ஆனா அவங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் சில பொறாமையினாலும் விரோதத்தினாலும். பொறாமை, விரோதம். அவங்க என்ன சபை மக்களுக்கு போய் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பவுல் மோசமானவையா, நாங்க சொன்னோம்ல, அவன் ரவுடி பைய, அடிப்பான், சண்டை போடுவான், எல்லாம் செய்வாங்க. அதனாலதான் ஆண்டவனுக்கு ஜெயில தூக்கி போட்டார். இப்ப அந்த பெரிய பொறுப்பை எங்களுக்கு கொடுத்திருக்காரு. நாங்க என்ன செய்ய போறோம், பவுல் ஊழியத்தை நாங்க செய்ய போறோம். ஏன் அவனை தூக்கி ஆண்டவர் ஜெயில தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லி பவுல் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஃபிகரா காட்ட முடியுமா காட்டி, சில பொறாமையினாலும் விரோதத்தினாலும் கிறிஸ்துவை பிரசங்க
சிலர் என் கட்டுகளோடு உபத்திரத்தையும் கூட்ட நினைத்து கட்டு. பவுல் ஏற்கனவே எப்படி இருக்காரு? ஜெயில இருக்காரு. உபத்திரத்தை கூட்டுறதுன்னா நம்ம வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி செய்யறாங்க. இவங்களுக்கெல்லாம் உபத்திரத்தை கூட்டுவாங்களே வெளியே கூட இருக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்க 27வது வருஷம். விசுவாசத்திலே கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் வரலாது. ஒரு ஊழியத்துல எதிர்ப்பு வரும், பிரச்சனைகள் வரும். ஜானகி அம்மாளுக்கு தெரியும். இந்த பிஜேபி ஆர்எஸ் காரங்க இவங்க கூட பயங்கரமா பிரச்சனை பண்ணி சந்திரன் பத்திரம் எழுதுற சந்திரன் அவரு எங்கள்கிட்ட எழுதி வாங்குறாரு. நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டோம், இனி சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாரு. எழுதி வாங்கி கரெக்டா ஒரு வாரம் கூட கிடையாதுங்க. இது நடந்தது வியாழக்கிழமை நடந்துச்சு. திங்கக்கிழமை அவருடைய மனைவி பாய்சன் குடிச்சு எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். எங்க ஹாஸ்பிட்டல் நல்லா கேட்டுக்கோங்க. அவரை பார்க்குறேன், பேய் மரம் பேய் நிற்கிறார். பிறகு பார்த்தான்னா அந்த அம்மா அட்மிட் ஆயிருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, 10 மாசம் எங்க ஆஸ்பத்திரி இருந்துச்சு அந்த அம்மா. வீட்டுக்கு போகல. தீபாவளிக்கு எங்க ஆஸ்பத்திரி உட்காந்துட்டு அப்படி சந்தோஷமா இருக்கு. இவரு எதிர்ப்புகள் கட்டி நாங்க வரலாம், அவங்க மறந்துடுவாங்க. நினைச்சு பாருல, இந்த டாக்டரையும் நான் என்ன மாதிரி பேசினேன், என்னெல்லாம் சொன்னேன். எங்க அண்ணன் அந்த பேப்பரை பார்த்துட்டு என்னங்க சந்தன் இப்படி எழுதியிருக்கீங்கன்ட்டு நான் கையெழுத்து போடுறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. நான் எழுதுனதான் இதெல்லாம் மாத்திராப்புல இல்லை, கையெழுத்து போட்டாச்சு. அந்த பேப்பர் இப்போ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. எதிர்ப்புகளால நீங்க மறலக்கூடாது, அவங்க தான் மறலாம். காரணம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். உலகத்திலே இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒன்றிலும் மறலாதவர்கள். நீங்க சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்க. அந்த நேரத்தில் தான் ஜானகி அம்மா வந்தாங்க. 1 வருஷம் முடியுது. ஜனவரி சார் நாங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கலாமா? நீ சொல்லுமா, நாங்க பாத்துக்கிறோம். பாத்தீங்களா, இவங்கெல்லாம் என்னன்னா எங்களோட எங்க பிரச்சனையில கூட இருந்து எங்களோட உதவி செய்யறாங்க. அதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிற நற்கிரியை, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். சரி, இந்த வசனத்தை, இதே வசனத்தை யார் சொன்னாங்க அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். உங்களை காட்டுறேன். லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனத்துல சேம் இதே வசனம் 22, 28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் எங்களோட கூட நிலைத்தவர்கள் நீங்களே இருக்க. இந்த மாதிரி சிமிலரா வசனம் இருக்குமா? அப்படியே ஒரு வசனம் சொல்றாரு. அதனால அவர்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்காரு நம்ம பார்க்கிறோம். இதே வசனம். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். என்னது? அது யாருக்கு? யாரெல்லாம் பவுலுக்கு விரோதமாக பேசணும் கிடையாது. எங்களுக்கு தேவன் வயிறு அவங்களுக்கெல்லாம் கிடையாது. உபத்திரவத்தோட அதை ஒரு மேட்டரா வச்சுக்கிட்டு பவுல் மோசமானு அவங்களுக்கு கிடையாது. கூட இருந்து தோல் கொடுத்து உதவி செய்கிற கூட்டத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் பாருங்க. 30 நீங்கள் என் ராஜ்யத்திலே, ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை உண்ட பண்ணுகிறார். மனம் திரும்புகள் பல ராஜ்யம் சமீபமா இருக்குது. அந்த ராஜ்யத்துல யார் மாத்திரம் இருப்பாங்கிறத சொல்றார், எல்லாரும் கிடையாது. என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்து மேல் உட்கார்ந்திருப்பீர்கள் ஆடிட்டார். அடுத்து பேருந்து அதை மறுதளிக்கிறான். வர நேரத்தில் ஓடிய போறார் பேது. அது வேற கதை. சரி, இப்ப இதுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். இவரு போஜனம் பண்ணி, என்னது போஜனம் பண்ணி, அந்த போஜனம் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அதானே, நீங்க என்ன செய்யணும் பாப்போமா? நாம என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். லூக்கா 17வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தை பத்தி பேசுறாரு. 7வது வசனம். உங்களில் ஒருவன் ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலில் இருக்கும் பொழுது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவான். இப்ப இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நாகர்ல தோட்டம் இருக்கு, இல்ல நான் சொல்ல இன்னைக்கு இருக்கு. எனக்கு இந்த வேலை ஆஸ்பத்திரி வேலை இல்லாம இருந்து நான் டாக்டராக இருந்தா அங்க உட்காந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். உள்ள டிராக்டர்லாம் ஓட்டிட்டு இருந்திருப்பேன், தெரியாது எனக்கு. ஆனா இப்ப
ஆண்டவர் இந்த ஊழியத்தை, இந்த வேலையில ஊழியத்தை செய்ய சொல்கிறார். உங்களில் ஒருவன் ஊழியக்காரன் உழுது மந்தை மேய்த்து வரும் பொழுது, ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். என்னுடைய மகள் டீனா திவ்யா வழக்கமா என்கிட்ட அப்படி சொல்ல மாட்டா. ஆனா ஒரு தடவை சொன்னான். என்ன சொன்னா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருந்துச்சு. என் தம்பி சொன்னாரு, இந்த பாப்பாவுக்கு ப்ராப்ளம் இருக்கு, நீ இவளுக்கு ஜெபம் பண்ணு, இவன் நல்லாயிட்டானா உனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த பொண்ணு உங்களுக்கு யாருன்னு தெரியும். அவ என் கூட வந்தா, ரவுண்ட்ஸ் வருவா, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. என்ன ஃபோன் பண்றான், எப்பா நீங்க ஆஸ்பத்திரியும் ஊழியிட்டு ஒன்னா சேர்க்கக்கூடாதுப்பா, இது வேற அது வேற. எது வேற? ஆஸ்பத்திரி வேற, ஊழியம் வேற அப்படின்னு சொன்னா. நான் காதலே கேட்கல. இன்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆக போகுது. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, செய்யும் பொழுது இப்ப பாருங்க, லூக்கா 17வது அதிகாரம் 7வது வசனம், எஜமானுக்கு நீ முன்பு போய் சாப்பிட்டு வாங்கிட்டு அவனுக்கு சொல்லுவானா, முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஊழியம் ஆண்டவருக்கு. 8, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறையை கட்டிக்கொண்டு, நீ அறையை கட்டிக்கொண்டு நான் எனக்கு ஊழியம் செய்யும், அதன் பின் நீ புசித்துட்டு வா அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நம்ம சொல்லணும். இதுதான் நம்ம அந்த வாழ்க்கையில வாழ்றது. இதைத்தான் நான் ஊழியத்தை ஆஸ்பத்திரி சேர்த்துச்சேன். ஆனா மக சொல்ற, எப்பா ஊழியம் வேற வேலை வேற அப்படி கிடையாது. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்தை நீங்க இப்படி செய்தா உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னா, ஒரு நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். லூக்கா 12வது அதிகாரம் 37 வசனம். எத்தனையோ வருஷங்களா வாசிருக்கேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. ஓடிது வருஷங்களா, 2 வருஷம் ஆச்சு. எத்தனையோ வசனங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா ஒரு வசனம் ஆச்சரியம் கலந்த பயத்தை கொடுக்கிற வசனத்தை நம்ம காட்டப்படுறோம். ஆச்சரியம், பயம், ஃபியர். ஆண்டவர் கொடுத்த பயம்னா அது ஒரு ரெவரண்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். லூக்கா 12வது அதிகாரம் 37 வசனம், நீங்க அறையை கட்டிக்கிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தா அவர் என்ன செய்வார், அதான் பார்க்க போறோம். 37, எஜமான் வரும்பொழுது விழித்திற்குள்ள காணப்பட்ட ஊழியர்கள் பாக்கியவான்கள் ஆவர். இந்த வானத்தையும் பூமியும் ஒன்று பண்ணினவர் சர்வ வல்லவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் நிற்கிறாரு, நம்மளை பந்தி இருக்க வைக்கிறாரு, அவர் செரு பண்றாங்க. இங்க வருங்க, அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்கள் பந்தி இருக்க செய்து சபிமாமாக அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். எல்லாம் நம்புறேன். ஏன் நம்புறேன்? அது பைபிள்ல இருக்கு. ஏன் நம்புறேன்? சொன்னது யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா ஜீரணிக்க முடியல. என் மாமியார் டாக்டர் சுகுணா பாய், அவங்க ஒரு சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர். அவரு கீழே எத்தனையோ பிஜி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்படிதான் நான் பார்த்துருக்கேன். இப்படி கை கட்டிட்டு தான் அவங்க முன்னாடி நிற்பாங்க. மேடம்ங்கிற தவிர எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 5 feet தள்ளி தான் நிற்பாங்க, கிட்டே வர மாட்டாங்க. அந்த அளவு ஒரு பயத்தோடு இருப்பாங்க. எல்லாம் டாப் ஸ்டூடெண்ட்ஸ். எம்பிபிஎஸ் பாஸ் ஆகி பீடியாட்ரிக்ங்கிறது ரொம்ப டஃப் சப்ஜெக்ட், அவ்வளோ கிடைக்காது. ஆனா அப்படி நிற்கிறவங்க என் மாமியார் என்ன செய்வாங்கன்னா, நான் சாப்பிட போகும்போது எனக்கு ஒரு சிக்கன் வைப்பாங்க, சர்வ் பண்ணுவாங்க. அன்னைக்கு சர்வ் பண்ணும்போது லேசா கீழே விழுந்துருச்சு. சிச்சி ஐம் வெரி சாரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கெல்லாம் இருதயம் உடஞ்சிருச்சு. என் மாமியார் எல்லாருக்கும் பயபக்தியோட அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. ஆனா அவங்க எனக்கு என்ன செய்யறாங்க? சர்வ் பண்றாங்க. காரணம் நான் மருமகன். ஆனா இங்க நம்ம பார்க்கறது லூக்கா 12வது அதிகாரம் 37 வசனம், அவர் அறையை கட்டிக்கொண்டு, எப்படி எங்க மாமியார் எனக்கு சாப்பாடு சர்வ் பண்றாங்களோ அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாக அவர்களுக்கு ஊழியம் செய்வார். ஆனா அதுக்கு என்ன கண்டிஷன்? எல்லாருக்கும் எல்லாருக்கும் நீங்க ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யணும். அடுத்த கண்டிஷன் என்னது? என்ன சொன்னது திரும்ப சொல்றேன். லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம், 22, 28, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளை என்னோட கூட நிலைத்தவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை. இப்ப இந்த வசனத்தை தான் பவுல் சொல்லுவது சேம் வசனம். நீங்க நம்ம தியானிக்கிற வசனம் பிலிப்பியர் 4:14, ஆகிலும் என்னோடு நீங்கள் என் உபத்திரத்தில் என்னோட கூட உடன்பட்டது நலமா இருக்குது. சரி, அடுத்து லூக்கா 12:37
அவங்களுக்கு என்ன ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 12:37 வந்து ஊழியம் செய்வார். சரி, பேதுருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அது என்ன சந்தேகம் காட்டவங்களுக்கு? மத்தேயு 19வது அதிகாரம் 27 19:27. இப்ப பேதுரு ஆண்டவர்ட்ட ஒரு நைஸா ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமக்கு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரீசனபிள் கொஸ்டின் தான். அப்படிதான், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்தில், ஃபர்ஸ்ட் எப்படி மறு ஜென்ம காலத்துல பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டு கொடுத்தது போல, அவர் ஒரு ராஜ்யத்தை ஊழியக்காரருக்காக உண்டு பண்ணிக்கிறார். இந்த ஊழியக்காரர் பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவருக்காக, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது, ஒரு சிங்காசனத்தை அவர் உட்கார்ந்து பாருங்க, அது மகிமையுள்ள சிங்காசனம். நமக்கு ஊழியக்காரர்களுக்கு விட்டவங்களுக்கு யார் யாரெல்லாம் உபத்திரவத்துல கூட இருந்தாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 12 கோத்திரத்தை விசாரிக்கிறவர்களுக்கு. அடுத்து என்ன சொல்கிறார்? அது இதோட ஆச்சரியமான கதை. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாளர்களுக்கு 100 அடைந்து 100 டைம்ஸ் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான். நித்திய ஜீவன் இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை யார் சொன்னா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆர் ஸ்டான்லி. 100 ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சி அவருக்கு கிடைச்சது நான் சொல்றேன். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு இன்ஜினியர், மாஸ்டர் டிகிரி படிச்சவர். அவர் எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சிஎம்சி வெள்ளூர்ல எந்தெந்த பில்டிங், அவர் ரிட்டையர்ட் ஆகிறவர், ரெசிக்னேஷன் கொடுக்கிறார், அத்தனை பில்டிங்க்கும் அவர் தான் சூப்பர்வைசர். அவருடைய பிளானிங் தான் நடக்கும். அவர் ஒவ்வொரு இன்ச்சும் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நடக்காது. அது ஆப்ரேஷன் தியேட்டராக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அவர் தான் பிளானிங் இன்ஜினியர். மாஸ்டர் டிகிரியோட இருந்தார் அவர். அப்ப ஊழியத்துக்கு அழைப்பு வந்துச்சு. ஊழியத்தை விட போறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய மனைவி பீடியாட்ரிஷியன். நல்லா கேட்டுக்கணும். எல்லாரும் சிரிச்சாங்க. இவ்வளவு வேலை எங்கேயாவது கிடைக்குமா? நீ பாட்டுக்கு வேலையை விடுறேங்கிறிய, நீ சாப்பாட்டுக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் இப்படி எனக்கு வசனம் கொடுத்திருக்காரு, அவர் எனக்கு 100 ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் காக்கா போக்கானே சிரிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுமா அவங்களுக்கு? ஆர் ஸ்டான்லி எந்தாவது ஒரு ஊருக்கு போறான்னு சொல்லி நியூஸ் வந்தானா அவங்க என்ன செய்வாங்கன்னா, சண்டை வரும் அந்த ஊர்ல சபையில, ஸ்டான்லி பிரதர் எங்க வீட்டில தான் இருக்கணும்ட்டு, எங்க வீட்டில தான் தங்கணும், எங்க வீட்டில தான் சாப்பிடணும்ட்டு. அங்க போனா அவருக்கு ஒரு பெஸ்ட் கார் வருமா ஏர்போர்ட்டுக்கு வந்து அவரை கூட்டிட்டு வந்து அந்த குடும்பமா நிப்பாங்களாம் அவரை வரவேற்கிறதுக்கு. வந்து உட்கார வச்சு பெஸ்ட் ரூம் கொடுப்பாங்க, சாப்பாடு, போகும்போது ஒரு பேக் நிறைய உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட், ஒரு சேலை, பேண்ட், பிட்டு, அந்த காலத்துல ஒரு கவர்ல பணம். அவர் சொல்றாரு, நான் சிஎம்சி வெள்ளூர்ல இன்ஜினியரா கண்டினியூ பண்ணா என்கிட்ட ஒரு பழைய கார் இருந்திருக்கும், எனக்கு கிடைக்கிற சொற்பமா அங்க ரொம்ப மினிமமா தான் சேலரி கொடுப்பாங்க. எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு 15,000 சம்பளங்க. நான் சொல்றது உண்மையை சொல்றேன், 15,000 சம்பளம் வச்சு என்ன செய்ய முடியும் கேட்டுக்கோங்க. ஆனா இப்ப பிரதர் ஆர் ஸ்டான்லி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுனால அவர் சொல்றாரு, எனக்கு எத்தனை பிரதர் எத்தனை சிஸ்டர் இருக்காங்க, உலகம் எங்க இருக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு தடவை விருதுநருக்கு அவர் வந்தார். அப்ப அவர் வீட்டுக்கு அவர் யார் எங்க தங்க போறதுன்னு ஒரு சண்டை வந்துச்சு. அப்ப ஒரு ஆன்சர் சொன்னார், யார் என்னை முதல் முறையாக கூப்பிட்டாங்களோ அவங்க வீட்டில் நான் தங்கிவிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கியிருந்தார். நாங்கள் ஒரு டின்னருக்கு கூப்பிட்டோம், வந்தார். ஏன்னா எங்களுடைய அண்ணியும் அவங்க ரொம்ப க்ளோஸ் சொந்தவங்க. அப்போ வந்து பேசிட்டு எங்களோட கூட வந்துட்டு எங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போனார். அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டவர்கள் நீங்கள் சொல்லி பிலிப்பு சபை மக்களை பார்த்து சொல்லிக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். ஜெபிச்ச முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. உபத்திரவம் வரும்பொழுது நாங்கள் உம்மோடு கூட இருக்கும் பொழுது அதற்கு உரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் வேதத்திலிருந்து கண்டு கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.